இந்த வீடியோ பார்ட் 2. ஸோ மருதமலை போயிட்டு அப்படியே இப்போ நம்ம ஈஷாவுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு ஹோட்டல் இருந்தது. நிறைய நான் வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்தது. இது வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படின்ட்டு சாப்பிட்லாமே நான் ஆனியன் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அப்படியே வந்து எடுத்துகிட்டு ஈஷா வந்தாச்சு. ஸோ ஈஷாவில் வரும்போதே பேக் சைடில் இருந்து தான் உள்ளே விடுறாங்க. ஸோ பேக் சைடில் உள்ளே விடும்போது பார்த்திங்கன்னா இந்த சிவனுடைய பேக் சைடு நம்ம பார்த்துட்டே வரலாம். அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸில், நிறைய ரீல்ஸில், நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அதாவது நேரடியாக பார்க்காம. அப்படி இருக்கும்போது இது டைரெக்டாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வைபாக இருந்தது. ஆனால் வெயில் இந்த டைம் எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அந்த வெயில் பார்த்திங்கன்னா நம்ம மதியம் 12 மணிக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. எப்படியோ ஒன்று இன்றைக்கி நம்ம கொஞ்சமாச்சு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே அவரை பார்க்கும்போது வேறு லெவல் வைபாக இருந்தது. ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறியாச்சு. அங்கேயே அம்ப்ரெல்லாலாம் கிடைக்கிறது. ஸோ அம்ப்ரெல்லாவும் ஒரு கேப்பும் வாங்கியாச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் அதிகமாக இருந்தாலும் ஆனால் அது தேவையான ஒன்று. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவல். அதுவும் கூல்ஸ் போட்டிருந்ததால் கொஞ்சமாச்சு தப்பிச்சோன்னு நினைக்கலாம். இல்லைன்னா இருக்க முடியாது அப்படிங்கிறதால தான். ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. ரீல்ஸுக்கும் எடுத்தாச்சு. அப்படி கூட ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. அண்ட் இந்த ஈஷா இருக்கார் இல்லையா, ஸோ இவருக்கு கீழே ஒரு சின்ன லிங்கம் வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு நம்ம தண்ணி கொடுக்குறாங்க. அது அபிஷேகம் பண்ணலாம். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது நிஜமாகவே அவ்வளோ நல்ல வைப்பு, அவ்வளோ ஒரு ஹாப்பியான ப்ளேஸு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes தியானம் பண்ண முடிஞ்சது. எனக்கு கண்ணே ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்படியே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த மந்த்ராஸ்லாம் காதில் ஒலிக்கும் போது நமக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு அமைதி கிடைக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது நிஜமாகவே நல்லா இருக்குது. அந்த காற்றுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த மந்த்ராஸ் ஒலிக்கிறது நம்ம காதில் கேட்குறதுக்கும் அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்றதும் வேறு லெவல். ஸோ இந்த மாதிரி நிறையா நான் ரீல்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இப்படி ஜஸ்ட் வாக் பண்ணுற மாதிரி, அப்படியே நம்ம போகிற மாதிரி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். வெயில் இல்லை, கொஞ்சம் ஈவினிங்காக இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். வெயில் இருக்கிறதால ரொம்ப டயர்ட் ஆகிடுறோம். எவ்வளோ தண்ணி குடித்தாலுமே டயர்ட் ஆகிடுறோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா டீ கடை இருக்குது. அப்புறம் லஞ்சுக்கெலாம் எல்லாமே இருக்குது. எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல இந்த வெயிலில். இருந்தாலும் எல்லாம் அவைலபிள் தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அதெல்லாம் போய் அங்கேயே நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. எடுத்துகிட்டு போனால் அலௌடா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அங்கே நிறையா இந்த மாதிரி கேன்டீன்ஸ்லாம் இருந்தது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிவன் அவருக்கு முன்னாடி நம்ம திரும்பி வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மொபைல் அலௌடு இல்லை. அதனால தான் நான் எடுக்க முடியல. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு போல் மாதிரி இருக்குது. அதில் ஒரு 20 rupeesக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அது என்ன தண்ணிங்கிறது எனக்கு தெரியல. அதை எடுத்துகிட்டு போய் நம்மவே சிவனுக்கு அபிஷேகம் மாதிரி ஊற்றிட்டு நம்ம ப்ரேயர்ஸை அங்கே வைக்கலாம். அண்ட் அங்கே பின்னாடிலாம் போய் நான் ஃபோட்டோஸும் எடுக்கலை, வீடியோஸும் எடுக்கலாம். ஏன்னா எனக்கு வெயிலிருந்து தப்பிச்சா போதும்னு ஆயிடுச்சு. இதுவும் இந்த ஓப்பன் ஏரில் வரது இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். இந்த ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்காக மட்டும்தான் நானும் அப்படியே பொம்பளை பிள்ளையாச்சும் அமைதியாக இருந்தேன். மற்றபடி இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்த உடனே அப்படியே எடுத்து ஒரு கிளிப்பை போட்டுட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது அங்கே ஒரு 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நைட் டைமில் அந்த விஷுவல் லைட்ஸ் இருக்கும் இல்லையா, எனக்கு ரொம்ப ஆசை அதை பார்த்தே ஆகணும்னு. ஆனால் 7 PM தான் அதை ஸ்டார்ட் பண்ணி 8 PM முடியறது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளெல்லாம் நிறைய பார்க்குறதுக்கு பிளேசஸ் இருக்குது. இந்த வெயிலெல்லாம் நம்மளால் முடியாது, இதோடு நான் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டிட்டு நம்ம கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த செருப்பாகக்கூடிய சூடில் அதையே நம்மளால் யூஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஸ்லிப்பர்ஸே ஹீட் ஆகிடுது. ரொம்ப சூடாக இருந்தது. ஓப்பன் பிளேஸ் வேறு இல்லையா, அதனால் இன்னும் ஹீட்டு. ஆனால் அந்தளவுக்கு காற்றும் இருக்குது. காற்று எந்த அளவுக்கு இருக்கோ வெயில் அதுக்கு மேலே இருக்குது. அதுதான் சம்மருங்கிறதால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வின்டர் சீசன்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ போனோம் அப்படின்னா நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்ல வைப்பு, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் அங்கங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கங்கே இருந்து வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் என்னோடய இன்ஸ்டா ஐடி சாய்கிருத்தி விஜய். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அப்பப்போ இதையாச்சும் நான் லேட்டாக அப்லோட் பண்ணுவேன்.
அங்கங்கே அப்பப்போவே ஸ்டோரிஸ் போட்டுருவேன். அப்பப்போவே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே எடுத்த அந்த தியானம் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சேம் இந்த ஃபோட்டோ தான். அண்ட் இதுலேயே கொஞ்சம் ஓப்பன் ஹேர்லலாம் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபோட்டோஸ்க்காக மட்டும் இல்லாமல் தியானம் நிஜமாகவே அங்கே கண்ணை மூடினாவே உடனே தியானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவான பிளேஸு உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அந்த மாதிரி இடத்துக்குலாம் லைக் ஒரு 3 months ஒன்ஸு இல்லை இயர்லி ட்வைஸு அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்படி போகும்போது தான் நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி. இல்லை ரொம்ப லைஃபே வந்து பார்த்திங்கன்னா போரிங்காக இருக்கும். ரொட்டீன் ஒன்றே நம்ம பண்ணுறோமே, எந்த சேஞ்சஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே நம்ம டிப்ரெஷன் ஆகிடுவோம். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஸோ வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சண்டே வந்துட்டு நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் டேவாக இருக்குது இல்லையா, ஸோ ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் தான். கோவிலுக்கு தான் போகணும், இங்கே தான் போகணும்னு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் சொல்லலை. ஸோ உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே போங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸு, வீடியோஸு, வைப் எல்லாமே பண்ணுங்கள். எனக்கு ஃபோட்டோஸே எடுக்க பிடிக்காது அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் சில் பண்ணுங்கள், அந்த இடத்த என்ஜாய் பண்ணுங்களேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, எஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ மறுபடியும் நம்மளுடைய லைஃப் ரொட்டீனை கண்டினியூ பண்ணும்போது ஒரு விதமான புத்துணர்ச்சி நமக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஹாப்பி தானாகவே கிடைக்கும்.